ஃபர்ஸ்ட் வாங்க சேனல் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் ஐயா அவரை தான் பார்க்க போறோம். இவர் ஒரு 17 ஏக்கர்ல தனியாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. யாருமே வந்து ஆட்கள் பிரச்சனை வந்து நிறைய இருக்கு அப்படின்றனால தனியாக வந்து முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பல பயிர்கள் பண்றாரு. தென்னை பண்றாரு, கரும்பு பண்றாரு, நெல் பண்றாரு, அப்புறமா மாட்டு தீவனம் பண்றாரு, நாட்டு மாடு பண்றாரு. நான் பயிர்கள்னால ஊடு பயிரெலாம் வேறு பண்ணிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் சார்ந்த விவசாய படிப்பு ஒன்று படிச்சதுனால இன்னும் அது மண்ணறிஞ்சு பயிர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த மண்ணுக்கு என்ன பயிர் வருமோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் தென்னை சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. தென்னையில் வந்து நடுவில் வந்து ஊடு பயிர் பண்ணியிருக்காரு. நான் கேட்டேன், எதுக்கு தென்னையில் ஊடு பயிர் பண்ணால் வருமா அப்படின்னு கேட்டால், இவர் அதுக்காக வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. தென்னைக்கு நடுவில் வந்து என்ன பயிர் ஊடு பயிர் போட்டால் நல்லா விளைச்சல் வரும். ஏன்னா வந்து மண்ணையும் பாதுகாக்கணும், மண்ணுத்துக்கும் மழை வேணும். அதனால் வந்து என்ன பயிர் போட்டால் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு அதுக்காக ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணி பல பயிர்கள் பண்ணி எந்த பயிர் வந்து இப்போதைக்கு வந்து அவரோட தனிக்கு நடுவில் போட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்றத பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் தண்ணியில் உடுபெயர போகிறதுக்கு என்னென்ன பயிர்கள் வந்து பிளான் பண்ணாரு, எந்த பயிர் சரியாக வந்தது, என்ன பயிர் அவருக்கு கை கொடுத்தது அப்படின்னு பல தகவல் இப்போ கல்யாணம் என்கிட்ட கேட்கப்படாது. இவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எல்லாரும் உங்க தென்னையை பார்த்தோம். அப்புறம் தென்னையில வந்து பார்டர் கிராப்பா வந்து நீங்க மரங்கள் சாகுபடி பழைய மரங்கள் வச்சிருக்கீங்க, அதையும் பார்த்தோம். அதெல்லாம் தென்னையில வந்து நீங்க ஊடுபயிர் பண்றீங்க போல இருக்கு. ஆமா. ஒரு டைம் வந்து ஆடி பட்டத்துல உளுந்து போடுவேன். அடுத்து தை பட்டத்துல வந்து எள்ளு போடுவேன். இது ரெண்டும் ஏன் போடுறோன்னா, களை எடுக்கிறதுக்காக டிராக்டர் உள்ள உழுறோம். அந்த உளுந்து சும்மா விடுறதுக்கு பதில் எப்படி தண்ணியும் பாய்ச்ச போகிறோம். அதனால உளுந்து ஒரு டைம், எள்ளு ஒரு டைம், 2 டைம் வந்து சாகுபடி பண்ணுறது. ஏன் இந்த 2 பயிர் தான் உள்ள போட முடியுங்களோ? இல்லை, வேறு பயிர் போடலாம். இது வந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அமையுது. அது இல்லாமல் எங்களுக்கு பாரம்பரிய பயிரும் இதுவாக இருக்குது. புதுசாக வேறு உள்ள கொத்தமல்லி போடலாம், கீரை போடலாம். அதெல்லாம் போட்டோம்னா ஆள் ஜாஸ்தி தேவைப்படுது. அதனால எள்ளுக்கு ஆள் தேவை இல்லையோ? இல்லை, ஆள் தேவை. ஒன் டைம் இது வந்து கொத்தமல்லினா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போகணும், மார்க்கெட் கொண்டு போகணும். மார்க்கெட் போனால் நாங்கள் நிலத்துலையும் பார்த்துக்கணும். அது டெய்லி காஞ்சிபுரம் போகிற மாதிரி இருக்கும். அது முடியாமனாலும் இல்லைன்னா அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னா கொத்தமல்லி போடலாம், கீரை போடலாம். அது மாதிரி இந்த ஏப்ரல் மேலே வந்து தக்காளி கூட உள்ளே வரும், பண்ணலாம். ஏன்னா ஷேட் நெட் போட்டு தக்காளி அப்படி போடுறாங்க பாரு. எது ஷேட் நெட்? இப்போ தென்னை தான் ஷேட் நெட்னு வச்சுக்கோ. மார்ச் ஏப்ரலில் வந்து அதிகப்படியான வெயில் இருக்கும்போது தென்னை வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நல்ல, அப்போ உங்களுக்கு ஷேட் நெட்டில் என்னென்ன வருமோ அந்த ரகம் ஃபுல்லாக உள்ளே வரும், தென்னைக்குள்ளே வரும். ஆள் பற்றாக்குறையினால அந்த இதுக்கு போகிறதில்ல. நான் டெஸ்டிங் ஆனால் பார்த்துட்டேன். டெஸ்டிங் பார்த்துட்டேன். வருது, தக்காளி வருது. இல்லை, காய்கறி எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம்ல. எது கொஞ்சம் நிழல் வெயில், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழல், அப்படி அது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, அவரைக்காய், அது கூட நிழல்ல. அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு டைமில் வந்து நான் மிளகாய் நட்டேன். நல்லா கொஞ்சம் வெயில், மற்ற இடம்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அந்த மரத்து நிழல் இருக்கிற மிளகாய் செடி மட்டும் நல்லா காய்ச்சிது. கொஞ்சம் வெயில் பட்டுது, கொஞ்சம் நிழலாக இருந்துச்சு. அதே ஃபுல் நிழலாக இருந்துச்சுன்னா வராது. கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே, ஒரு 3 ஹவர்ஸ் வெயில் போடும், 3 ஹவர்ஸ் வந்து நிழலில் இருக்கும். அது மாதிரி வந்து நல்லா இருந்தது மிளகாய் செடியை. அதனால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழல் அப்படின்ற இடத்துல மிளகாயும் வரும், தக்காளி வரும். இப்போதைக்கு நான் சும்மா கொஞ்சம் கேரட்டு, பீட்ரூட்டு சும்மா ட்ரையல், அதாவது அது வீட்டுக்காக அதெல்லாம் நிழலில் போட்டிருக்கேன். அது அப்பப்போ பண்ணுறது. அந்த நிழல் இருக்கிற இடத்துல மட்டும் அதை பண்ணிக்கலாம். உளுந்து போட்டோம் அப்படின்னீங்க. உளுந்து என்ன ரகம் பண்ணிருக்கீங்க? உளுந்து வந்து வம்பன் 8, வம்பன் 8, வம்பன் 9, 10 வந்துடுச்சு. 8 நல்லா இருக்குது. 10 விட 10 அட்வான்ஸுன்றாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 8 நல்லா இருக்குது. இல்லை, காய்ப்புத்திறன் வந்து 10 காய் போல்டாக இருக்குது, காயுடைய கவுண்டிங் கம்மியாக இருக்குது. 8ல் வந்து காய் வந்து கொத்து கொத்தாக வருது. அதனால் 8 தான் நான் வம்பன் 8 யூஸ் பண்ணுறேன். TME 7 சொல்லிட்டு எள்ளு பழைய ரகம் தான். புது ரகத்துக்கு போனால் சரியாக வரல, நல்லா இல்லை. இல்லை, பழைய ரகம்னு சொல்கிறேன்னா அது TME 7 எங்கள் மண்ணுக்கு செட் ஆகுதான்னு தெரியல. இன்னொன்று அந்த கருப்பாக இருந்துச்சு ஃபுல்லாக, அது என்ன ரகம்னு தெரில. அது ஒரு முறை கொண்டு வந்து போட்டேன். எண்ணெயுடைய பிடித்திறனும் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா ஒரு 10 கிலோ போட்டோன்னு வச்சுக்கோ, இதில் ஒரு 3 லிட்டர் கிடைக்குன்னா அதில் வந்து ஒரு 2.5 அப்படி தான். வேறு ரகம் போகும்போது எண்ணெயோட பர்சன்டேஜ் குறையுது அந்த எள்ளில். அது இல்லாமல் புது ரகம் வேறு ரகம் போகும்போது கொஞ்சம் பூச்சி தாக்கத்துன்னு இருக்குது. நம்ம பாரம்பரியமாக போட்டுட்டு இருக்கிற இந்த TME 7 வந்து ஓகே ஆகுது. ஆமாம். சரிங்க. இப்போ உளுந்து போட்டேன்றீங்க, உளுந்து விதைலாம் நீங்களே வச்சுருக்கீங்களோ? ஆமாம், உளுந்து விதை
சும்மா அப்பப்போ மாற்றுவேன். எப்போனா கண்டினியூவாக நானே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன்னா அதை எடுத்துகிட்டு கொடுத்து விட்டு வேறு விவசாயிகள் இருந்தோ இல்லை அக்ரிகல்ச்சர் டெப்போவில் இருந்தோ வாங்கிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றி விட்ருவேன். என்ன காரணம்? இப்போ தொடர்ந்து நம்ம விதையை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அது அப்படிங்களா? ஆமாம். இப்போ உங்களுக்கே சொல்லுவாங்கல்ல, அப்படியே தொடர்ந்து மாமா பொண்ணு கட்டாத அத்தை பொண்ணு அது கட்டாத. உண்மைதானா அது? ஆமாம்மா. நிறைய பேர் என்ன பாரம்பரிய ரகங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. என்னன்னா அதுக்கு பயங்கர உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிளகா பூண்டுன்னு ஒரு செடி இருந்தது அதுக்கு முன்னாடி. மிளகா பூண்டு அது வந்து ஒரு கலை. அப்படி அந்த வெள்ளையா பூ வருங்க அது. வெள்ளைய பூ வரும். அது கிள்ளன பால் மாதிரி வரும். அது ஊக்கில் வச்சுட்டு ஊதுனீங்கன்னா அந்த அப்படியே முட்டை பறக்கும். ஆமா ஆமா. அந்த மிளகா பூண்டு தான் ஒரு காலத்தில் வந்து கலை நிலத்துல ஃபுல்லாக இருந்துச்சு. அது பாரம்பரியமாக இருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொல்கிறேன், அது எந்த காலத்துலேருந்து இருந்தோ அவ்வளோ நாளாக இருந்து அதனுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளத்தில் அது செத்து போச்சு. தானாகவே அழிஞ்சு போச்சு அது. இப்போ வந்து இதுதான் பாரத்தீனியம் தான் அதிகமாக இருக்குது. பாரத்தீனியம் வந்து ஒரு 30 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அதனால இப்போ ஜெஜாண்டிக்காக இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டுனா ஒரு 30 வருஷம் இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு அது போயிடும். ஏன்னா அதனுடைய தன்மை, அதனுடைய பேரண்ட்ஸ் அங்கேயே விந்து முளைக்கிறப்போ அதனுடைய தன்மை குறைஞ்சி போகுது. அந்த மாதிரி தான் வந்து எள்ளு வந்தாலும் உளுந்து வந்தாலும் சரி, நம்ம ரகத்தை 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் நெல் கூட 1 வருஷம் யூஸ் பண்ணுவேன். அடுத்த வருஷம் அந்த விதையை போட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் மாற்றி விட்ருவேன். அடுத்த 3வது போகும் 3வது வருஷம்ல. அது மாதிரி மாற்றுறது நல்லது. சரிங்க. இப்போ இந்த உளுந்து எல்லாம் போறீங்க, இதுக்கு நீங்க ஸ்பெஷலாக எதனா இயற்கை உரங்கள் எதனா கொடுக்குறீங்களா? இல்லை, என்னென்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கெமிக்கல் போரான்னு வச்சுக்காதீங்க. என்னென்னா தென்னைக்கு வந்து போரான், எள்ளுக்கு போரான் தேவைப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா துத்தநாகம், ஜிங்க் சல்பேட்டு அது ஜாஸ்தி தேவைப்படும். வாழைக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் ஜாஸ்தி தேவைப்படுது. அப்படி கொடுக்கும்போது அதில் என்ன பண்ணுறது, அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் போல் கொடுப்பேன். அங்கேயும் வந்து பொட்டாஷ் தேவைன்னா பொட்டாஷ் லிக்விட் ஆர்கானிக்கில் வருது. அந்த லிக்விட் வந்து எருவோட கலந்து ஜாஸ்தி கொடுக்குறது. நெல்லுக்கு வந்து நைட்ரஜன் அசோஸ்பைரிலும் அதுக்கு ஜாஸ்தி. மற்ற இடத்துல இப்போ தென்னையில் வந்து ஒரு லிட்டர் அசோஸ்பைரில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, நெல்லுக்கு வந்து 3 லிட்டருக்கு 1 லிட்டர் பொட்டாஷ் போடுவேன். இங்கே பொட்டாஷ் அதிகம் போடுவேன். தென்னையில் 3 லிட்டர் ஆக்கிட்டு நைட்ரஜன் குறைச்சிடுவேன். இயற்கை தான். இயற்கை. இப்போ இந்த இயற்கை உரங்கள்லாம் எங்க உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா? கவர்மெண்ட்டில் தராங்க. சப்சிடி 50% சப்சிடியில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கேவிக்கு எங்கே சார் இருக்குது? கேவிகே சித்தாத்தூரில் இருக்குது. இங்கே தான் எங்கள் வெம்பாக்கம் சொன்னாலும் தாலுக்கா, எங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம். நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்களா? நல்லா பண்ணுறாங்க. அப்போ அவங்க கிட்ட தான் வந்து இயற்கை இல்லை, அவங்க கையில் எங்களுக்கு வாங்கலாம். அக்ரிகல்ச்சர் டெப்போ வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்குல்ல, எங்கே இருக்குது? அது இங்கே மாம்பூரில் இருக்குது. மெயின் ரோட்டில் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில். அதான் ஒரு இடத்துலையும் ஒரு ஏடிஓ வச்சு ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி 3 இருக்காங்க. அவங்களும் வராங்க. அப்படி பரவாயில்ல, போயிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க அந்த உரங்கள் தான் வந்து பயன்படுத்துறீங்க? ஆமாம். அவங்க நிறைய அவங்க விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க, மக்கள் நல்லா பயன்படுத்தலைன்ட்டு. அது வந்து நான் எருவில் கலந்து கொடுத்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஏன்னா கெமிக்கல் தவிர்க்கிறப்போ அதுதான் மாற்று வழி. இன்னொன்று இதுக்கு பாரு 2 இந்த ஊடு பயிர் பண்ணால் ஒரு டைமில் வந்து தக்கப்பூண்டு போட்டு இந்த மழை காலத்தில் ஐப்பசி கார்த்தி மழை பெஞ்சிட்டே கிடக்குல்ல, அப்போ தக்கப்பூண்டு சும்மா தூவி விட்டுருவேன். தக்கப்பூண்டு உள்ளே போட்டோன்னா தென்னைக்கு உள்ளே உரம் பசுந்தாள் வரும். அதை மடக்கி உள்ள வரப்போ கொஞ்சம் மண்புழுவும் நல்லா அந்த பசுந்தாள் உரத்தை சாப்பிட்டு வளரும். அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது மக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈரம் இருந்துகிட்டே இருந்தால் தான். வெறுமனே ட்ரை பண்ணிவிட்டு எந்த குச்சி வெட்டி போட்டனாலும் அவ்வளோ சீக்கிரம் அது காஞ்சி குச்சியாக தான் இருக்கும். அதே மழை தண்ணியில் தேங்கிட்டே இருந்துச்சு, ஒரு தலையை அடித்து போட்டோம்னா தேங்கிட்டே இருக்க ஈஸியாக அது வந்து டீகம்போஸ்ட் ஆகிடும். சரி, இந்த 17 ஏக்கர் நீங்கள் ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்களோ? ஆமாம்மா. வேறு ஆள் கிடைச்ச பரவாயில்ல, ஹெல்ப்பிங்கு. அதெல்லாம் ஆள் கிடைக்கிறது இல்லை. ஆமாம். டிராக்டர் சொந்த டிராக்டருக்கு அதில் உழுதுக்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம். நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. அதாவது சென்னையில் வந்து இருக்கிற இடத்த வீண் பண்ணாமல் ஊடு பயிராக வந்து வருஷம் ஃபுல்லாக பண்ணுறீங்களா? அந்த ஊடு பயிர்? ஆமாம், ஊடு பயிர் வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷம் விட்டாலும் உள்ள ஃபுல்லாக புதற வந்துடும். கிளையை சமாளிக்கிறது ஊடு பயிர் பண்ணால் 2த்துலேயும் நம்ம கிளையும் ஓட்டின மாதிரி இருக்கும், ஊடு பயிரும் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஊடு பயிர் வந்து இப்போ மெயின் பயிராக தனியாக ஒரு இடத்துல பண்ணுறீங்க, உளுந்து ஒரு 700 கிலோ கிடைக்குது. இங்கே ஒரு 250-300 கிலோ தான் கிடைக்கும். 50% தான். அது வந்து அதுக்கு என்னுடைய செலவுக்கு. நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றிங்க. நன்றி.